யாராவது ஏதாவது பண்ண முடியுமா? என்ன பண்ண ஓடி நம்ம நாட்டு பிள்ளை அப்படி என்று நாட்டு பெண்கள் எல்லாம் ஆராய்ச்சி எடுத்துக்கொண்டு வரவேற்பு செய்வார்கள். அப்படின்னு பெருமையா பேசுவாங்க. சாணியை போட்டு மூடிவிட்டு கோலமிடுவார்கள். ஐயோ பத்மபாலம் வராதே, ராஜா விட்டு பிள்ளையாச்சே, அவரு எதற்கு விதியாடி போடலாமா? ஆள் ஒரு கையில தொடப்போம், தெருவீதியில அசுத்தமா கிடையாது, குப்பி ஊழாதுமா எவ்வளவு பிள்ளை இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி என் பாட்டு மறுநாள் கூத்து வர மாட்டோம். எவ்வளவு குறையுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சம்பளம் இப்படி மாற்றம் இருந்தாய். எனக்கு என்னென்ன படிச்சிருக்கேன்?
எத்தனை படி படிக்கிறா பையா? எத்தனை படி? எத்தனை படி? எத்தனை படிப்பு? படிப்பா? படி பாட்டுன்னு சொன்னியே. படிப்பு எக்கடா உம்பா? எத்தனை படி சொல்லிருக்காரு? ஆமா. நடுமத்துல ஒன்று சொன்னாரு பாரு. என்னது? அதான் ஒன்று இடிக்குது. நடுமத்து என்ன சொன்னா இடிக்குது? இந்த 10 பாட்டுன்னாரு. 10 பாட்டு? 10 பாட்டு. அதான் எனக்கு இடிக்குது. ஏண்டா எப்பா? ஏண்டா? ஓ இவரு சமா வாத்தியாரு. வாத்தியாரு. சமா வாத்தியாரு. இந்த 10 பாட்டு கட்டி வச்சுனா ஒரு சமா போடுறது. ஐயோ. 10 பாட்டு கட்டி வச்சுனே. 10 பாட்டு. ஐயோ. ஒரு சமா கட்டி வச்சிருக்காரு. ஆமா. இதெல்லாம் தேவையா இது? தேவையா இல்ல. போதுமா? போலாம். ஒரு வாத்தியாருக்கு 5 பாட்டு வரும். ஆமா. நீ போனா பாத்துக்க. ஏயா இந்த 10 பாட்டு இல்லீங்களா? இந்த 10 பாட்டு கட்டி வச்சுனா வாத்தியார் சமா வச்சிருக்கீங்க. என்ன சும்மா கேட்காத. கையில ஏதாவது எடுத்து வச்சிருக்கீங்களா? அப்பதான் எனக்கு புத்தி வரும். அதுக்குங்க நீங்க 10 லட்சம் ரூபாய் முதலீடு போட்டு ஆளுக்கு கொடுத்துட்டு நைட்ல கட்டைய முட்டையும் கட்டிக்கின்னு நைட்ல ஓடி கட்டிக்கின்னு ஓடி கட்டிக்கின்னு இதெல்லாம் தேவையாகுது. இப்ப விட்டுருங்க. இப்ப சத்திரம் பாரத குத்து நடக்குது. அங்க 13 நாள் 14 போச்சா? 14 நாள் 10 நாளைக்கு 10 பாட்டு பாடிடுறீங்க. இந்த 11ஆம் நாள் எந்த பாட்டு பாடுவீங்க? முதல் நாள் பாடின பாட்டை திருப்பி பாடி வேண்டாம். பாடி தெரியலன்னா கூத்து பாக்குறது சும்மாவா? இவரு முதல் நாள் பாடுற பாட்டை இன்னைக்கு பாடுறாரான்னு கேட்க மாட்டாங்க. யாருக்கு தெரியும்? கூத்து பாக்குறவங்க அவங்களுக்கு என்னடா தெரியும்? நீ பாடுறது ஏதாவது அவங்க காலை கொண்டாதான் தெரியும். ஏண்டா அந்த காலத்துல நாடக ஆசிரியர்கள் பாடினாங்கன்னா பாடல் ஆடியன்ஸ் உட்கார்ந்து பார்ப்பவர்களுக்கு தெளிவா பதியும் காதுல. இந்த நாடகத்துல இந்த பாட்டு இந்த ஆசிரியர் பாடுறது கோபால அமதி இந்த பாடல் பாடுறாரு அப்படிங்கிறது அவர்களுக்கு பதிஞ்சது. பெண்கள் முதற்கொண்டு பாட்டு தெரியும். பாடல கூத்துனா பாட்டு தெரியும். பாட்டு தெரியாத எத்தனையோ பேரெல்லாம் மேடையில இருந்து அந்த வேஷத்தை வாயால சொல்ல அவர் எட்டனுப்பு. இது நான் சொல்றது பண்டை காலத்து ஆசிரியர்கள் ஆடுன அப்போ. ஆமா. வேலாயுத வாத்தியாரு, பேராசிரியர் ராஜகோபால் வாத்தியாரு, ஆனந்தூராரு, முத்தாண்டி சலங்கட்டி இவங்க எல்லாம் ஆடும்பொழுது இருந்ததை நான் சொல்றேன். ஆமா. இப்ப யாரையும் உள்ள போட சொல்ல முடியாது. கூத்தாடி சரியா இல்ல, என்னங்க சரியா இல்ல, ஒரு கூத்து ஆட முடியாது. என்ன பண்ண போறோம்மா? கூத்தாடிய அம்மா திமிர்ல இருக்கான். நீங்க ஒன்னும் தாமரை வச்சுக்கணும், ஒன்னும் பண்ண முடியாது தான். பாட்டு நாடக பாட்டு கேட்க கூடாது. தாமரை வச்சுங்க கேட்க கூடாது. அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். தெரிஞ்சவன் பாடுவான், தெரியாதவன் எதையாவது பாடுவான். நீங்க ஒத்துக்கணும். ஆமா. உங்களுக்கு கூத்துறாரு. இன்னைக்கு காலங்கள் அதான் போயிட்டு இருக்கு. இப்ப யாரு வந்து எனக்கு 11ஆம் நாள் முதல் நாள் பாட்டு பாடின அவர் தப்பா பாட்டாருன்னு அங்க ரைட்டு சொல்றாரு. யாரு இப்ப நீங்க சரியா பாடினா தானே அவங்களுக்கு பதியும். நீங்க என்ன பண்றீங்க? என்ன பண்றோம்? திருப்பி எதுவும் வந்தா சத்தம் போட்டா கிட்டு சுத்தனா அடிதான் சாட்டியாலமா சூப்பரா குத்து சத்தம் கேக்குதா? அவ்வளவுதான். ஏதாவது பேச்சு புரிஞ்சுது இல்ல? சரி, பேச்சுதான் புரியணும்னு தமிழ்ல தான் யாராலும் பாடுறீங்களா? இல்ல. அப்புறம் உருது, கன்னடம், மலையாளம் கலந்து பாருங்க. ஆமா. தெளிவா தமிழ் பாடுறா ஜனார்த்தன கூத்துக்கு வர மாட்டாங்கிறான். தமிழ்ல பேசுறா. நீ தமிழ் படிச்சுட்டு நீ பேசுவ. நாங்க இதான் படிச்சோம் கூத்து வரல. இதுக்கு நான் என்ன இப்படி எல்லாம் பேசலாம்? காலகட்டம் மாதிரி போகிட்டு இருக்கு. நான் என்ன சொன்ன 10 பாட்டு தான் தெரியுமான்னு கேட்டேன். இப்ப 10 பாட்டு இல்லைங்களா? முண்டம் 15 கீழ்கணக்கு 17 மேல்கணக்கு தொகைநூல்களிலே ஒன்று. 10 பாட்டு 8 தொகைநூல். குறிஞ்சி பாட்டு, முல்லை பாட்டு, பட்டின பாலை, மலைப்பாட்டு கட்டாம் குறிஞ்சி பாடி படையல் ஊரு, குலகர முட்டை, மருங்கு ஊரு, முட்டாண்டி குப்பம், பேரு முட்டாண்டி குப்பம் போயிட்டு இங்க மருங்கு கட்டுது கோரி சாப்பிடுறோம்னா எந்த வீட்டுல சாப்பிட்டாங்கிற நினைவு இருக்கணும். என்ன போட்டு சாப்பிட்டான்னு நினைவு இருக்கணும். ஒரு கோழிக்கறியை ஊத்திக்கிட்டு சாம்பார் இருக்கணும். தொட்டுக்க கறி குழம்பு
கறி குழம்பு அது சாம்பார் இல்ல அப்படின்ற சாப்பிட்டு முடிச்ச பிறகு ஒருவனுக்கு கோழி கறியா வரத்து அம்மா 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 சாப்பிட்றான் இட்லியில நான் அது கோழி கறி அது சட்டினி நினைச்சுக்கிட்டாங்க அந்த கம்மியாட்டி வாய் என்ன வாயா சொல்லு எலும்பு எடுத்து கடிச்சு திங்கிறது சுப்பிரமான செய்யற கறியா சட்டினி இந்த மாதிரில அவன் யாரும் போய் டீ சாப்பிட்டு இப்படியே வாங்கலாம் சொல்ல முடியாது மாயாதி அரக்கன் என்றால் உலகம் 8 திசையிலும் பெயர் கேட்டான். காரணம் என் தாயார் மாண்டு போய்விட்டார். மருதாரம் என் சிற்றன்னை சித்ராங்கி அம்மையாரை திருக்கல்யாணம் செய்து என் தந்தையார் எங்களை பெற்ற பிள்ளைக்கு மேலான பிள்ளையாக வளர்த்து வருகிறார்கள். இந்த நேரத்தில் அனைத்து சமாச்சாரம் ஆதாயவிதாவிடத்தில் சென்று கேட்டால் போகலாமா? கமலமாதுடல் இந்திரகுந்தரி கமலமாதுடல் இந்திரகுந்தரி சொல்லவனாது மனந்தை சந்தனே கலமசீதர கொண்ட இளங்கிலே கலவனூல் தெரி வக்கல எங்கனே விட்ட போய் கட்ட
சிவருமா சாந்தத்திற்கும் விழாதிகமானுடையான மாலிந்திரு மருகனாய் ஆனந்து கலியுக தெய்வம் தமிழ் கடவுள் ஆமா பாலதொண்டாயுத பாணி சுவாமி வாத்திற்கும் சபையில் குடும்பத்துடைய சார்ந்த ஆண்டோர்கள் கற்பேபத்த மாதா பீதாக்களுக்கும் இந்த வீர விழாவனை ஆண்டுகள் தோறும் தைப்பூசி திருநன்னாளை முன்னிட்டு இந்த பேர்பெரியாங்குப்பம் கண்ணன் தெருவிலே திருக்கோயில் கொண்டு இருந்த ரூபாலிக்கும் ஐயன் சிவசுப்பிரமணியருடைய அம்சமாக விளங்கி வரக்கூடிய பாலதண்டாயுத சுவாமிக்கு ஆண்டுகள் தோறும் தைப்பூசி திருநன்னாளை முன்னிட்டு ஆராதனை அன்னதானங்கள் செய்து உற்சவம் நடத்தி பாகவாதாரை கொண்டு வந்து கேளிக்கை நடத்துகிறார்கள். தெய்வம் சீரடில் கெய்தவமாலும் தெய்வ நம்பிக்கை உடையோர் அதிக பலமுடையோர் தெய்வத்தனம்பினால் கைவிடப்படா தெய்வம் இருக்குது என்று எண்ணு தீங்கு செய் ஒருவர்களுக்கு உபகாரம் பண்ணு பொய்மொழிகளை விஷம் என்று எண்ணு ஒரு வேளை போஜனமிட்டு வரை பூஜைகள் பண்ணு உட்பிட்ட வரை நினைக்க வேண்டும் சிறிதெறியும் ஞானத்தின் மானப்பிரிது ஞானம் என்றால் உலகு உலகத்தை காட்டில் பெருசா ஒருவர் செய்த சிறு உதவி தக்க சமயத்தில் வந்து செய்த உதவி அது யார் நினைக்கிறா இப்போ நினைக்கிறது இல்ல அன்னைக்கு நடந்தது அது இன்னைக்கு இது வேலையை பாரு என்ன சும்மா விட்டாரு அவரு இதெல்லாம் மனசு நாம சேர்த்துக்கிறது நாம லட்சக்கணக்கு வட்டிக்கிடுவாங்க அன்னைக்கு அவசரத்துக்கு நாம வட்டிக்கு தான் பணம் வாங்கி அந்த காரியத்தை செய்யணும்ன்ற ஒரு விதியா இருக்கும் முடியாத நிலை அன்னைக்கு போய் வட்டிக்கு பணம் வாங்கணும் வட்டியோட பணத்தை கொடுத்துட்டோம் அது வேற விஷயம் அன்னைக்கு அவன் தரலன்னா என்ன செய்ய முடியாது செய்ய முடியுமா முடியாது அதை இன்னொருவர்கிட்ட அவன் பேசுவான் என்னடா அவரு சும்மா அப்படி ஏசாம கொடுத்தாரு 3 பைசா வட்டிடா கரெக்டா கொடுத்தா இப்ப கேட்டு பாடுறா பெரிய இன்னும் சட்டம் பேசுறான் அவன் தான் பெரிய பணம் வச்சிருக்கான் பேசுவான் அது மனிதன் தன்மையற்ற செய்யலாம் அது போன்று சிறு சிறு பிரார்த்தனைகளாக இருந்தாலும் தெய்வ கடாட்சங்கள் இல்லாது எந்த சேவையும் செய்ய இயலாது செய்ய முடியாது மனிதர்கள் வாழ முடியாது தெய்வம் உண்டு தெய்வம் இல்ல இல்லேன்னு நினைப்பவர்களுக்கு இல்லை உண்டு என்று நினைவாக ஆற்றலோடு அங்கு செல்பவர்கள் கண்டிப்பா அந்த கடாட்சம் பூரணமாக கிட்டுமா உண்டு அது போன்று இந்த பேர்பெரியாப்பன் திருக்கோயில் கொண்டு இருந்தருளி சேவை சாதிக்கும் கண்ணன் தெரு கிராமவாசிகள் சார்பாகவும் மற்றும் அருமை நண்பர் கோபாலகிருஷ்ணன் அவர்களின் சார்பாக அரியருக்கு மரமாலையும் அன்புகாரிக்கு வாரி வழங்கியுள்ளார்கள் கரடாட்சி விடுதல் வெற்றி இன்புற்றுவான எல்லா வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு சுபகிருது ஆண்டு மாசி 28ஆம் தேதி ஆட்சி சுபகிருது ஆண்டு மாசி 28ஆம் தேதி ஆட்சி சபை நடுவில் கல்லோடாவில் ஜனங்களே நடந்த விபரீதத்தை என்ன சொல்வேன் கடவுளே சபை நடுவில் கல்லோடாவில் ஜனங்களே நடந்த விபரீதத்தை என்ன சொல்வேன் கடவுளே மால் சோதரிக்கு 3 நாள் கூத்து ஆட வந்தோம் மணியகாரர் பாக்கு வச்சார் கடவுளே நாங்கள் மாலை 5:30 மணிக்கு சென்றோம் ஜனங்களே அம்பை கலியாணம் என்று ஆடும்போது அளவில்லாத கும்பல் வந்து கூடி போச்சு ஜனங்களே அண்ணன் தம்பிக்குள்ள வழக்கு நமோ தெரியலே பேராசிரியர் ராஜகோபால் பீஷ்மராடி பேசும்போது பேரின்பம் போல் தோன்றுதையா கடவுளே தம்பி சாராய குடியாலே வந்தான் சபையிலே வாத்தியார்க்கு கை எடுத்தார் கூத்தவை நிறுத்தும் என்றார் அவருக்கு தாத்பரியம் சொல்லி பார்த்தார் கேட்கலே அவரை தள்ளி கொண்டு போனார் சபை வெளியிலே வேஷம் பூசும் இடத்தில் நின்று விளக்கை நிறுத்தி அதம் புரிந்தார் வீட்டை பக்கம் தள்ளி போனார் ஜனங்களே அதோடு விட்டான் சனியன் என்று இருந்தோம் கடவுளே
அதோடி விட்டான் சனியன் என்று இருந்தோம் கடவுளே. அப்புறம் நடந்த கூத்து நான் எப்படி சொல்லுவையேற்று, அப்புறம் நடந்த கூத்து நான் எப்படி சொல்லுவையேற்று, அடவாதமுட கொடுவா கையில எடுத்தா லைட்ட உடச்சாரண்டையும். எல்லா ஜனங்களும் ஈரல் நடுங்கியே யமன் வந்து விட்டதனவே. எடுத்ததையா ஓட்டம் பாதி கெடுத்தார் ஐயா ஆட்டம், எடுத்ததையா ஓட்டம் பாதி கெடுத்தார் ஐயா ஆட்டம். எல்லாரும் போலவே பிள்ளாய் பாவாடை உள்ளம் நடுங்கிய ஓடிய விலங்கள். சத்தம் கேட்டால் காலில் பிடித்து கொள்வான் என சலங்கையை அவிட்டோடினான். சத்தம் கேட்டால் காலில் பிடித்துக் கொள்வான் என சலங்கையை அவிட்டோடினான். மத்தளக்காரன் தங்கராஜன் மனவாடியே நமக்கு மரணந்தான் என வாடினார். மத்தளத்துக்கு எரிந்தான் வீசு பல கொள்ள ஓடி மறைந்தார். மத்தளத்துக்கு எரிந்தான் வீசு பல கொள்ள ஓடி மறைந்தார். மாசில்லாத சுப ராஜகோபாலன் சீசன் ராமசுவாமி ஓசனை வாடினார். என்ன ஊர்ல நடந்ததா பாட்டா? இந்த ஊர்ல நடந்த இந்த ஊர்ல நடந்ததா? எப்ப? அதாவது 62 ஆண்டுகளுக்கு முன்பு. 62 ஆண்டு. ஓ, சுபகிருது வருஷம் மாசி மாசம் 28ஆம் தேதி. ஆஹா. சுபகிருது 60 சோபகிருது குரோஜி 2 62வது வருஷம் நடந்துட்டு இருக்கு. ஆஹா. இந்த நிகழ்வு நடந்து எதனால எப்படி நடந்தது? இப்ப இந்த மாசி மாசம் மகங்கட்சி மறுநாள், மாக மகங்கட்சி மறுநாள், அதுக்கு மறுநாள் 2 நாள் நம்ம தான் அந்த வருஷம் போறோம். ஆஹா. திரௌபதி அம்மன் கொடுத்து தாம்பலம் வச்சிருக்காங்க நம்ம கம்பெனி. அந்த அந்த நிகழ்வு நடந்த இடத்துக்கு தான் போய் நான் போன வருஷம் முதல் நாள் அரவாங்கடப்பள்ளி வந்தோம். ஆமா. இந்த வருஷம் அந்த 2 நாள் அதனால அதுக்கு 300 தடவை அரவாங்கடப்பள்ளியா. நானும் அடுத்ததான் அப்பப்போ மறந்து போறேன். நான் எனக்கு புத்தி வேலை செய்யாதாங்க. குண்டன் தின்னவனுக்கு புத்தி மட்டும். அப்படியா? நான் இப்ப இந்த நாடகம் என்ன அந்தானு போய் கேட்டா மறந்துடுவேன். ராத்திரி என்ன நாடகம் வாத்தியாரானா அப்ப நான் யோசிச்சு எவனையாலும் கேட்டாதான் எனக்கு தெரியும் ஞாபகம் தெரியும். நான் அண்ணு மறந்த பையன். ஏதாவது சிந்திக்கிற செயல் இருந்ததுன்னா அந்த ஞாபகம் இருக்கும். நம்ம அதோடு என்னமோ வேஷம் போட்டோம், காசு வாங்கணும், போய் படுத்து போகணும். அந்த சிந்தனை எப்படி இருக்கும்? தெளிவான மூளை இருந்தா தானே அந்த செயல்பாடு தெளிவா இருக்கும். தெளிவான மூளை இல்லாதவங்கிட்ட செயல்பாடு எப்படி இருக்கும்? அது மந்த நிலையில் தான் இருக்கும். வேற வழி என்ன இல்லையா? 62 ஆண்டுகளுக்கு முன்பு பேராசிரியர் ஜெகநாம்பட்டி இருந்தார். சமா நாடகம் நடக்குது இந்த ஊர்ல. சின்னமணியன் பெரியமணியன் கேசுப்படாச்சு. அவங்க அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை. ஓஹோ. என்ன சண்டையோ அவங்களுக்குள்ள வீக்குத்துவோம். ஆமா, யாரும் தெரியாது. அப்போ பீஷ்மாச்சாரி வேஷம், அம்பை கல்யாண நாடகம் பீஷ்மாச்சாரி வேஷம் வந்து ஆடிட்டு இருக்காரு. நிஜமா இருக்கு. சத்தம் கொட்டை உடைக்கிற வேலை இருக்கா, ஏறி வேலை இருக்கா, எந்த வேலையா இருந்தாலும் கூத்து பாரு, நாளைக்கு ஓய்வு இல்ல. உடம்பு ரொம்ப போட்டு வருத்தக்கூடாது. பெண்களாயினும் ஆண்களாயினும் உடம்ப போட்டு ரொம்ப வருத்தக்கூடாது. ஆமா, அதுக்கு ஒரு ஓய்வு வேணும். ஓ, அந்த வயசுல மிஷின் தானே. ஆமா. இப்ப பெண்கள் என்ன செய்யறாங்க? நம்ம ஒன்றும் வேலை இல்லை உடைச்சா ஒரு 100-200 கொட்டை உடைக்கலாமே இல்லை. ஆமா. அவன் அம்மா உடைச்சிட்டா, நம்ம உடைக்கணும், இவன் அம்மா உடைச்சிட்டா, இது உள்ள போட்டி. அதுக்குள்ள அவன் எத்தனை இடா அம்மா எனக்கு இன்னும் 3 இடம் கொண்டான், இன்னும் 3 இடம் சேர்த்து கொண்டான். இது இன்னும் எடுத்து இடைய உடைச்சுன்னு நடக்குது. கையை போட்டு வரிச்சிக்கின்னு உடம்பு போட்டு சாப்பிட கூட நேரம் இருக்காது. அதாவது ஒரு அளவு இருக்கு, உடம்புக்கும் ஆசைக்கும் ஒரு அளவு இருக்கு. ஆமா, போதும். 100 ரூபா சம்பாதிச்சு 200 ஹாஸ்பிட்டல் கொண்டு கொடுக்கணும். இப்ப நடக்குதானா? அந்த மாதிரி தான் ஒரு சில இடத்துல நடக்குது. என்ன பண்ணும்? அது போல வேணாம், வருத்துறது வேணாம், ஒரு அளவு தான். பேராசிரியர் வந்து வேஷம் ஆடிட்டு இருக்காரு. அந்த கேசுப்படாச்சு வந்தார். வாத்தியார் வணக்கம். வணக்கம். குத்து நிறுத்து. அப்புறம் பாக்குறவங்க நாடகம் பார்க்க சுமார் ஏதாவது காலைல பேசலாம் வேடா பாப்பா அப்படின்னு அவரை தள்ளிக்கின்னு பெட்ட போட்டாங்க. அப்ப வேஷம் பூசத்து கொஞ்சம் தூரம். இப்ப நம்ம ஏசி கேக்குற வேஷம் பூச. ஆமா, வெளிச்சம் ஏசி. இப்ப உள்ள கூத்தாடி ஏசி இருந்தா தாங்க பூச முடியாது இன்னைக்கு. ஆமா. அப்புறம் என்ன? மண்ணெண்ணெய் விளக்கு. அது கூட ஒரு அகண்டா நல்லெண்ணெய் ஊத்தி அகண்டா இப்ப எரிபடுறோமே, அந்த தான் வச்சால நட்டு பாத்துக்கும் முகத்தை கனல வச்சு. இந்த மாதிரி இல்ல, அப்பெல்லாம் தீ வெட்டி பந்தம் முடிச்சுட்டு கூத்தாடினாங்க. அப்பெல்லாம் கரண்ட். அதன் பிறகுதான் பெட்ரோல் மாசு அரிக்கை லைட் வந்தது. ஆமா, அப்பெல்லாம் பந்தம் தான் பந்தம். அப்புறம் அரிக்கை லைட் வந்தது. 1 மணி நேரம் ஆகணும் என்ன. அப்புறம் அந்த இந்த
ஃபேன் வேணும், ஏசி வேணும், காத்தடிக்குதுங்க. வெளிச்சம் பத்தாதுங்க. என்னங்க இப்ப கேட்கறது காணி நிலத்தை வித்தாது கூத்து வைக்கணும் போட்டு ஊராது. பின்ன அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்றோம் நம்ம. என்ன வெளிச்சம் பத்தாதுங்க, இன்னொரு லைட் கட்டுங்க. இப்படியா இருக்கு. இவர் என்ன பண்ணாரு, அங்க போனாரு, கேசப்படாச்சு. அப்படியே அந்த அகண்டா ஒரு பார்த்தா வேஷம் சொல்றா தீர்ந்து போச்சு, இருட்டாயிடுது. கொட்டுவாலை எடுத்தாரு, வந்தா டங்கு டங்குன்னு 2 லைட் மக்கள் ஓடுது. அந்த நேரத்துல என்ன பண்றது, நாடகக்காரங்க ஊருக்காரங்க எல்லாம் ஓடுறாங்க. முக்காலு கண்ணு தேடா இடிச்சுக்கணும், மரத்து கலையில மோதிக்கணும். அப்புறம் ஓட வேண்டியதானே போகுது. அப்போ ராஜகட்டியம் பிள்ளாளி பாவாடை. பிள்ளாளி பாவாடை. ஆமா. அப்போ அந்த சலங்க சட்டம் கட்ட கூட கொச்சானா என்ன பண்ணுவாங்க, விட்ட என்ன பண்ணுவேன்னு அவுத்துக்குனே ஓடுறாராம். ஓடிக்கிட்டே அவுத்து ஓடுறாரு. சத்தம் கேட்டால் காலில் பிடித்து கொள்வான் என சலங்கையை வித்தோடினான். அவர் ஓடுறாரு. மத்தாலக்காரர் 2 கால் இல்லாத பெரியவாச்சியார் சமாவல. ஐயோ 2 கால் கிடையாது. ஆமா. வடலூருக்கும் பக்கத்தால ராசாகுப்பம் தங்கவேல் வடலூருக்கும் பக்கத்தால ராசாகுப்பம் தங்கராசு பெரிய மேதை. கால் உள்ள ஓட்டுவான், காலில் என்ன பண்ணுவான், என்ன பண்ண முடியும். மத்தளக்காரன் தங்கராஜன் மனவாடியே நமக்கு மரணம் தான் எனவாடினார். நம்மளை பள்ள போறான், கேசுப்படாச்சு, வேற வழி இல்லை, சாவ போறோன்ற உறுதி வந்து போச்சு. அதுல ஒரு வாசனை திடீர்னு அவனுக்கு மத்தளத்தை தூக்கி எறிந்தான். அப்படியே விஷு பலகன்றது இதுக்கு பேர் தான் விஷு பலகன். அந்த காலத்து பேரு, தமிழ் பேர் தான் அது. இப்ப நீங்க பலகை சொல்றோம், பெஞ்சுன்ற அது இங்கிலீஷ். இதுக்கு பேரு விஷு. விசு இல்ல கம்மியாட்டி விசு பலகவைக்குள் போடி மறைந்தார். அந்த கேப்பருக்கு பாரு, ஆளு ஒன்னா இருப்பாரு, மத்தா தூக்கி சருகுன்னு உள்ள வந்துட்டார். அவரே உள்ள உட்காந்துட்டாரு. பத்தளத்தை தூக்கி எறிந்தார், விசு பலக்குள்ளே ஓடி மறைந்தார். மாசிலாத சுப ராஜகோபாலன் சீசன் ராமசுவாமி ஓசனை பாடினார். இந்த பாட்டு எழுதி மறு வருஷம் வாத்தியார் சமாதாங்க வருது. திரும்ப பெரிய வாத்தியார் சமா வராங்க. கேசுப்படாச்சுக்கிட்ட உன் பேர்ல ஒரு தேவந்தூர் பையன் ஒரு பாட்டு எழுதுறாங்க. அப்ப அவரு சின்ன வயசுக்கார தேவந்துறாரு. அவரை விட பெரிய ஆளா உள்ளவங்க, பெரிய வயசுக்காரங்க, அந்த சமாதில உள்ளவங்களே சொல்றாங்க. அப்படியாடா அவளை கூட்டாடா கூட்டா. அப்படி எல்லாம் காய்ச்சன சாராயம் தானே, உடம்பு நல்லா இருக்கும், வாசனையா இப்ப இருக்கிற மாதிரியா இருக்கு. அப்ப காய்ச்சன சாராய் சும்மா இருந்தா சங்கர. அப்ப காய்ச்சனை சாராயத்துல அந்த அப்ப வந்து யாரோ ஒருவர்கள் சாப்பிட்டாங்க, ஊரே சாப்பிடல இல்லையா. ஆமா. இன்னைக்கு வீட்டுல 5 உருப்படினா 5 உருப்படி சாப்பிடுது. காரணம் அரசாங்கம் செய்யுது. அரசாங்கம் அதுல லாபம் பார்த்து அது நிறுத்த முடியாது. எந்த ஆட்சி வந்தாலும் நிறுத்த முடியாது. ஆட்சியாளர்களை நாம குறை சொல்றது தவறு. ஆட்சியாளர்களை குறை சொல்வது தவறு. வேற வழி இல்ல. ஆட்சியாளர் நிறுத்தினாலும் இவன் கேட்க மாட்டான். இல்ல கொரோனா வந்து ஸ்டாப் பண்ணாங்களா, கூட்டு கூட காசு ஆரம்பிச்சான். அப்படி கேச எந்த வீட்டுல காய்ச்சல வெறு ஊதலு வெள்ளப்பாவு போச்சு. ஆமா, இப்படி எல்லாம் நடக்குது. நம்ம ஆளு கேட்கல. அது போல அப்ப தேவந்தூராரு தம்பிக்கவா இவர் பயந்துக்கினே போறாராம். இது தேவந்தூர் சுவாமியை என்கிட்ட சொன்னது. 1997 நானு தேவந்தூராறு போல கண்ணன் நாங்கெல்லாம் பைத்தாம்பாடி சீனிவாச வாத்தியார் சமாவில. அப்ப நான் 17 வயசு பையன். குத்தாரம் திருவாமூர் நாடகம். நான் விருத்தாசலத்திலிருந்து சேந்த நாடு வழியா ஸ்டார் பஸ்ன்னு ஒண்ணு போச்சுப்பேன். ஸ்டார் இப்ப பாலம் சாயிராம் அந்த பஸ்ஸுக்கு பேரு. அப்ப ஸ்டார் பஸ்ன்னு 3:30 மணிக்கு அது. நான் வேலையோட போட்டா சாமி வேலையோட வந்துட்டேன். நான் உட்காந்துருக்கோம். சமா வருது 10 மணிக்கு, அது வேற. நீங்க போயிட்டு. ஆமா. அப்புறம் அந்த கதை இந்த கதை, அந்த செயலும் இந்த செயலும் பாட்டுக்கிட்டு இப்படி பாட்டு இந்த பாட்டு பாடினாரு பாரு. என்ன சாமி இது ஏதி எனக்கு வேணும்னு. யாருக்குமே இந்த பாடல் அவர் சொன்னது. இந்த பாட்டை யாரும் கேட்டது இல்லப்பா, நானும் எழுதி கொடுக்கல, நீ கேட்டேன்னு தான் எழுதி. நாடகக்காரர்ல பெரும்பாலும் இந்த பாட்டு தெரிஞ்சவன் நான் ஒருவனாதான் இருப்பேன். நான் பாடின பிறகு ஒரு சிலருக்கு இது தெரியலாம். இது தேவந்தூராரே சொன்னது. அப்ப பேசிட்டு இருந்தோம். கேசுப்படாச்சு கூப்பிட்டாரு. போன பயந்துங்கன்னு பயப்படாத அந்த பாட்டை பாடுற தம்பின்னாரு. அவனு பாட்டுல எழுதிருந்தான். அப்போ அவன் ஒரு பாட்டுல எடுத்தாங்க, கையில உடைச்சா லைட்ட
அப்படின்னு அவன் இருந்தாராம். பாடுன்னு சொல்லும் போது அவர் முன்னாடி அவனு பாடினா அடிச்சுட்டா என்ன பண்ணுவேன் என்ன பண்ற அப்படின்னு அவருன்னு பாடின அப்படின்னு தேவந்தூர் சாமியே சொன்னது. 62 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பாடலும் ஐயாது இருக்குன்னா அந்த ஞானம் நிறைந்த புண்ணியமா தேவந்தூர் சாமி பாட்டு இல்லைன்னா கூத்தாடிக்கு சோறு கிடையாது, வயிறு பிழைக்க வழி இல்லை. இவ்வளோ பாடல்கள் உருவாக்கிய புண்ணியமான காலமரணம் என்ன பல மாவட்டங்களுக்கு அவர் பாட்டு தான். ஆமா, பெண் வேடக்காரங்களோ ஆண் வேடக்காரங்களோ யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் அவர் பாட்டு தான். என்ன பண்ணுவேன், அந்த மாதிரி ஞானிகள் இனி பிறக்க போறது இல்ல பிறந்தாலும் நம்ம கூத்தாடி ஒத்துக்க போறது இல்லை. அவ்வளவுதான், பாட்டு ஒத்துக்க போறது இல்லை. அந்த காலத்துல இவரு ஆனத்தூராரு எல்லாரும் நாடக பாட்டு பாடுவாங்களாம். 14ல ஆனத்தூரா தனியா பாடுவாராம். தனியா என்ன வாத்தியாரா அந்த பாட்டு பாடல, நீ தனியா பாடுற? இது நான் போட்ட நாடகம் செல்லாது, அதானே உட்காந்து கூத்து பாடுறா கூத்து பாரு அப்படின்னு பாறான். ஆனத்தூரார் சங்கீத வித்வான்னு பேர் அவர். வெற்றிமேன் ராணுவத்துல இருந்தவரு. ராணுவத்துல இருந்தவர் திருத்தலமோடியாண்டார் கூத்தாடுற புத்தியில வேலை வாய்ப்பே வானான்னு வெற்றிமேன் அவரு. அப்படி ஷார்ப்பா நடப்பான ராஜநடை ஆள் அழகன். இப்படி ஆள் அழகும் அப்படியா ராஜநடை ஸ்டெப்பா இருக்கும் ஆளு. குரல் வளம் அந்த மாதிரி கண்ண 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 கண்ணன்னு இருந்தது. அதே சாயல்ல பைத்தாம்பாடியாரு அண்ணன் ராயரு அவர் அண்ணன் கண்ணன் பெரிய குரல் வளத்துல பெரிய ஆளு எல்லாம் இருந்திருக்கிறாங்க. ஆமா, அவங்க பாடுறது பிடிக்க காசிநாதனுக்கு. சடையாண்டி உட்காருக்கு அந்த ஆனத்தூராறு மேல ஈர்ப்பு உள்ளவரு குரல் வளத்தால. ஆமா, அவரும் குரல் வளத்துல சிறந்தவர். அதனால கட்டாரே காபூர்வருங்கிற மாதிரி ரசிப்பார். அந்த மாதிரி இருந்த புண்ணியவான்கள் எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. இனி நாடகக்காரர் மத்தியில ஆமா தாம்பூலம் வைக்கிற ஊராரும் சரி, நண்பர்களும் சரி, விசுவாசிகளும் சரி, ரசிகர்களும் சரி இருப்பதை பார்த்துக்கிட்டு தான் போகணுங்க. நம்மளால முடியுமா? அண்ணார் போற அவர் போற இவர் போற ஆடலால முடியுமா? அது எப்படி முடியும்? ஜனார்த்தன மாதிரி தான் ஆடும். அவ்வளவுதான். அவனுக்கு என்ன தெரியுமோ அதான் நடத்த முடியும். நான் அப்படி மலையை கட்டுறோம் கோட்டையை வளைக்கிறோம் பாரு இப்ப நெரிச்சுடுறான் அப்படின்னா எங்க இருந்து நெரிக்கிறது? இது வாய்ச்சால் இல்ல. அப்ப இப்ப சமீப காலத்துல நம்ம விசூரார் இருக்காரு, அவரு கம்பெனி நடத்தும் பொழுது அவரு என்னமோ ஒரு திறமைதான் எல்லாருக்கும். ஆமா, தாம்பூலம் வாங்குவாரு. நான் பொண்ணு ஆட மாட்டேன், நான் சந்திரமதி ஆட மாட்டேன், என் சமாவை ஆடும் தப்புன்னா அம்பவம் கொடுக்காத பேசுவார். காசிநாதன் தான் இன்னைக்கு விஸ்வரார் கம்பெனியில நாடகம் நடத்தணும்னா சடையாடி காசிநாதன் கூத்தாடுவார். இவர் என்ன பண்ணுவாரோ மந்திரப்பொடி மாயப்பொடி போடுவாரு தெரியாது. அப்படி எல்லாம் நாடகம் நடத்தின ஒரு திறமையானவர்கள் எல்லாம் ஆமா இருக்காங்க, இருந்து மறைஞ்சிருக்காங்க ஒரு சிலது. ஆமா, அவங்க காலையில இப்போ ஒன்றும் முடியாது. அவங்க நாளில் இப்படி பண்ணு சொன்னாங்கன்னா இவங்க ஏற்றுப்பாரு கூத்தாடியே. அது எப்படி ஏற்றுப்பாங்க? வேலை பாரியா தெரியும், நீ சமா நடத்தின சாமா போடுவான் இன்னைக்கு. ஆமா, அவங்க அனுபவசாலி. அவெல்லாம் அனுபவிச்சு வந்தாலும் நமக்கு சொல்றாங்க. அதை நாம எப்படி இருக்கணும்னு ஏத்துக்கணும். அவ்வளவுதான். மதிப்பிற்குரிய இதே பேபரியா குப்பத்தை சேர்ந்த அனுபவிக்க திருவாளர் NLC படிமுடியான தேவராஜன் அவர்கள் அடியனுக்கு ஆசீர்வாதம் அளிக்கப்பட்டு 101 கல்விசர்வா சிறந்த வணக்கம் மற்றும் மதிப்பிற்குரிய இது பேபரியா குப்பத்தை சேர்ந்த அறிவு நண்பர் ஜோய் அவர்கள் ஆசீர்வாதம் எல்லாரும் தூக்கம் வந்து போச்சு பாருங்க. நான் பேச எவ்வளவு மயக்கமா இருக்கு பாருங்க. நான் பேச என்னமோ சொல்றான் வாக்கின்னு அவங்க ஊர்ந்து கவனிக்கிறாங்க. இந்த கம்யூனிட்டி நம்மள பார்க்காத இருந்தானே பரவாயில்லடான்னு எல்லாருக்கும் நிர்மர்ந்த தூக்கம் வருது பாருங்க. அந்த மாதிரி நிலையில நாம் என்ன செய்ய முடியும்? ஏன்டா தூங்குறன்னு கேட்டா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. நான் சும்மா நாச்சு கண்ணு முன்ன தூங்குறேன்றா வேலையை போடுறா தெரியும், வேலை பண்ற வாங்கிடா தெரியும். சங்கர உட்கார சங்கர அந்த கூட தானே நானே சங்கர அப்படி இருக்கும் போதெல்லாம் என்ன செய்ய முடியும்? என்ன செய்வேன்? என்ன பண்ண முடியும்? சட்டம் பேச வந்துட்டா என்ன பேசுவேன்? நீ தான் நாளைக்கு கூட்டுவோம். இந்த மாதிரி காலமா போட்டு ஆகி போச்சு. மதிப்பிற்குரிய அன்பளை பிழைத்த உள்ளங்களுக்கு இரகராட்சியமல் மேலும் பெற எல்லா வல்ல முருகமான வார்த்தைக்கு வணக்கம். வணக்கம். தங்கச்சி காலமா
டேய், எங்க போன நாங்க காலையில நைட்டு